Hello students, good morning, good evening, good afternoon. எந்த டைம்ல பார்க்குறீங்களோ you can take that wish. So after a long time again I'm coming back. Whenever then and there எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நான் வீடியோ வந்து போட்டுகிட்டே வரேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மேக்ஸ் தான் மெயின்லி ஃபோக்கஸ் லெக்சர் பிஒய்க்யூஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணிகிட்டே வரோம். புதுசாக சேனலுக்கு வர்றவங்க வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த சேனல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. நம்மளுடைய மெயின் சேனல் வந்து ஆக்சுவலாக கார்த்திக் மேக்ஸு, அதில் நார்மல் மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்கே நான் ஸ்பெஷலி தமிழில் ஜேஇ மேக்ஸ் நிறைய கண்டென்ட் இல்லைன்றதால நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு சீக்வன்சன் சீரீஸில் இப்போ ரீசெண்டாக நடந்த 2026 ஜான்வரி பேட்சில் இருக்கு போத் செஷன்ஸ் எல்லாமே வந்து லைக் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 7 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹியர் வி கோ வித் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் ஃபர்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் அந்த 6/3^26 மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் செகண்டை மட்டும் ஆல்டர்னேட் பண்ணோம். அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதால வி கேன் ஹாவ் இட் செப்பரேட்லி. இது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல. செகண்ட் டேர்ம் வந்து பாருங்க, வாட் ஐ கேன் டேக் காமன் பாருங்க. 3/25, 3/26, 3/23 அண்ட் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ வாட் ஐ கேன் டூ ஹியர் இஸ், ஸோ இந்த 10 வந்து அப்படியே இருக்கட்டும், எல்லாத்தையும் 10 வந்து உங்களுக்கு காமனாக தான் இருக்கு, ஓகேவா? 10 காமனாக இருக்கு. இப்போ கீழே மேலேயும் ஐம் கோயிங் டு மல்டிப்ளை 122 பவர். இங்க எது மிஸ் ஆகுதுன்னு பாருங்க, இங்க 2 இருக்கா? சப்போஸ் இஃப் ஐ மல்டிப்ளை 3 ஹியர் அண்ட் 3 ஹியர், அகைன் இங்கே நான் மல்டிப்ளை பை 3 போடுறேன், இங்கே நான் மல்டிப்ளை பை 3 போடுறேன், அதாவது 3 ஸ்கொயர் போடுறேன், 3 ஸ்கொயர் போடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்லா டினாமினேட்டரும் 3/25 வந்துருமா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? அதாவது இங்க பாருங்க 1/3/25 வரும். அடுத்து இங்க 10 ஆல்ரெடி போயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்கு? 6. அப்போ 6/3/25 வரும். அடுத்து இங்கேயும் 3 ஸ்கொயர் தான் போட்டிருக்கேன், அப்போ 6² 3/25 வரும். பிளஸ் டாட் 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 இங்க கடைசியில் உங்களுக்கு 3/24 வரும். அப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு 6/24 என்ன கிடைக்கும்? 3/25 வரும். எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக உங்களுக்கு கிடைச்சிரும். இது இருக்கும் டவுட் இருக்கா? சரி, இப்போ ஆரம்பத்திலே வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஒரு கொஸ்டினை பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் எங்க உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறனோ அங்கிருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு சார், நான் இங்கிருந்து கண்டினியூ பண்றேன் சார் அப்படின்றவங்க தாராளமா இங்கிருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 6/3/26 அப்படியே இருக்கட்டும். இந்த 3/25 நான் காமனாக எடுத்துறேன், டினாமினேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்கு. அப்போ ரிமைனிங் வந்து 1 + 6 + 6 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 அப் டு 6/25. இது வந்து ஒரு ஜிபி சீரீஸ். ஸோ ஜிபியோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஏ ஆஃப் r⁻n−1 பை r−1ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். இதுதான் ஜிபியோடைய சம்மு ஃபார்முலா. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 6/3/26 ப்ளஸ் 10/3/25. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 தான், 6 தான் வந்து உங்களுடைய ரேஷியோ, காமன் ரேஷியோ 6 தான் இன்க்ரீஸ் ஆகி போகுது. அப்போ 6 பவர் இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 24 டேர்ம்ஸா 25 டேர்ம்ஸா? இங்க 24 ஆக்சுவலா, பட் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு? 25, ஓகேவா? இங்க நான் மாத்திடுறேன். ஆக்சுவலா அங்க இருக்கிறது 24 டேர்ம்ஸ், 24 பவர் இருக்கு, பட் 25 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ 6/25 -1/6 - 1, சரியா? 6 - 1 5, இதே நான் கேன்சல் பண்ணுறேன், இங்கே எனக்கு வந்து 2ன்னு கிடைச்சிரும், சரியா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு ஹேவ் தேர் 6/3/26 பிளஸ் 2/3/25. இங்க 6/25 இருக்கு, ஓகேவா? மைனஸ் இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 2/3/25. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம், வாட் யூ ஆர் கெட்டிங். ஸோ இங்க 6/6 இதுவா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு? 6 2 into 1 3/25 வருது. ஸோ இங்க ஐம் கோயிங் டு மல்டிப்ளை டைரக்ட்லி, இல்லை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போறது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே டைரக்டாக போடலாம். செக் வாட் யூ ஆர் கெட்டிங் தேர். எஸ், ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஐ எம் கிவிங் யூ டைம் டு சால்வ் ஒன்ஸ் அகைன். யா, வாட் ஆர் யூ கெட்டிங் தேர்? என்ன வருதுன்னு பாருங்க. 3/25 மிடில் டேர்ம் என்ன பண்ணலான்னு பாருங்க. மிடில் டேர்ம் என்ன பண்ணலாம் பாருங்க. இஃப் ஐம் கோயிங் டு கெட் கேன்சல்னா என்ன ஆகும் உங்களுக்கு? 6/3/26 அப்படியே இருக்கட்டும். இது நான் 3/25 6/25 கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 into 2/25 கிடைக்கும். அதாவது இங்க பாருங்க 6/25 by 3/25 which is equals to what? 2/25. பவர் சேமா தான் இருக்கு, நம்ம 8th படிச்சது, ஓகேவா? அடுத்து
மைனஸ் டூ பை டூ பை த்ரீ பவர் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது நான் இன்ட்டு த்ரீ போட்டேன் அப்படின்னா எனக்கு இது ரெண்டும் சேம் தான். ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் டூ பவர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் உங்களுடைய ஆன்சர். இருக்கா ஆப்ஷனில்? டூ பவர் டுவெண்ட்டி சிக்ஸ், எஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. என்ன சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணுறீங்களா சார்னு சில பேர் யோசிப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேரிங் வித் த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இது கொஞ்சம் டூயபிள்னா போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சரியா? அடுத்த சம் போயிடலாம். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றீங்களா? எஸ். இதே மாதிரி மெத்தட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டினாமினேட்டருக்கான ஃபார்முலா தெரியுமா? சம்மேஷன் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 to 25 ஆர் பை what is the formula for r power 4 plus r square plus 1? இதோட ஃபார்முலா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஃபார்முலா வந்து r power 4 minus r square plus 1, சாரி r square r square minus r plus 1 ஒன்று வரும், r square plus r plus 1 வரும். இதுதான் ஃபார்முலா ஃபார் த டினாமினேட்டருடைய ஃபேக்டரைசேஷன். டினாமினேட்டருடைய ஃபேக்டரைசேஷன் இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? r square minus r plus 1 ஒன்று, r square plus r plus 1 ஒன்று. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை ப்ராடக்ட்ல டினாமினேட்டர் ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா அதை நம்ம சப்ட்ராக்ஷன்ல மாற்றி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் டூவை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஸோ இது 25 r ஈக்குவல் டு 1, இங்கே 2r வரும், டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்ம் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். r ஸ்கொயர் மைனஸ் r பிளஸ் ஒன்னும் r ஸ்கொயர் பிளஸ் r பிளஸ் ஒன்னும் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ நான் நியூமரேட்டரை எப்படி மாற்றி எழுத போகிறேன், அதாவது அந்த 2r நான் எப்படி எழுத போகிறேன்னா இந்த செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எழுதுறேன். அதாவது r ஸ்கொயர் பிளஸ் r பிளஸ் ஒன் மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டினாமினேட்டர்ல இப்படிதான் எழுதணும். ஞாபகம் இருக்கா? அதாவது ப்ராடக்ட் டினாமினேட்டர்ல ப்ராடக்டா இருந்ததுன்னா அதை நாம டிஃபரன்ஸ்ல எழுதணும் அந்த ஃபிராக்ஷனை. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிக்கர் மைனஸ் ஸ்மாலர், இதுல எது பிக்கர்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பிளஸ் ஒன் தான் பிக்கர், மைனஸ் ஸ்மாலர் ஒன். இப்போ இது நீ மைனஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், இந்த ஒன் கேன்சல் ஆயிடும், ஆர் பிளஸ் ஆர் 2r கிடைக்கும். அதை தான் நான் 2r வந்து அப்படி மாத்தி எழுதியிருக்கேன். சொல்றது புரியுதுங்களா? அண்ட் டினாமினேட்டர்ல உங்களுக்கு அப்படிதான் வரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்று, ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பிளஸ் ஒன். ஓகேவா? இப்போ நீங்க தனித்தனியா பிரிச்சீங்கன்னா இது என்னமா ஆகும்? தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா இந்த ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வெறுமனே அந்த மைனஸ் டேர்ம் டினாமினேட்டரில் வரும். அதாவது 1 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் வரும், மைனஸ் 1 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பிளஸ் ஒன் வரும். இந்த மாதிரி சம்மு நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து மேண்டட்டரி உங்களுடைய சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில். சரியா? ரொம்ப ரொம்ப மேண்டட்டரியான ஒரு மெத்தட் தான் இது. இப்போ ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டோமா? ஆக்சுவலாக வந்து இது என்ன ஆகும்னா இங்க 1/2 இருக்குல்ல, இங்க நமக்கு r ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1 to 25 எடுத்திருக்கோமா? 1 இங்கேயும் 25 இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா அது என்ன ஆகும்னா சப்போஸ் நான் 1 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், 1/1 வரும். அடுத்து இங்க இதுல 1 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், 1/3 வரும். நெக்ஸ்ட் இதுல 2 சப்ஸ்டிட் பண்ணா இது என்ன ஆகும் பாருங்க, இங்க பிளஸ் 1/3 வரும், அடுத்து 1/7 வரும். அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது அடுத்து ஒரு 1/7 இந்த மாதிரி மாற்றி ப்ளஸ் மைனஸ்னு கேன்சல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் மீதி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் எது சார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ஷார்ட்டாக ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னன்னா 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 1/1 தான் வரும். 25 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, 25 இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், 625 + 25 + 1. ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங் தேர், 1/2 ஆஃப் 1/1 மைனஸ் 1/651. சரியா? ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் என்ன ஆகும், 651 மைனஸ் 1/651. ஸோ 1/2 ஆஃப் 650/651. ஸோ கேள்வி என்ன சொல்றாங்க அவங்க, p/q வேர் p and q ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், GCD is 1ன்றாங்க. அப்போ நான் கேன்சல் பண்ணது. ஸோ கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 370 325 325/651 கிடைக்குது. ஃபர்தரா அதை கேன்சல் பண்ண முடியுமான்னா முடியாது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அப்போ இதுதான் உங்களுடைய P, இதுதான் Q. கொஸ்டின்ல P + Q கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 976 தான் உங்களுடைய ஃபைனல் விடை. இது வந்து நியூமெரிக்கல் பேஸ்டு கொஸ்டின். எங்க சார் ஆப்ஷனே கொடுக்கல மறந்துட்டீங்களா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. ஓகேவா? இது வந்து நியூமெரிக்கல் பேஸ்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், காட் அன் ஐடியா, சஜஷன் சொல்லுங்க எதுவாக இருந்தாலும். ஓகேவா? இல்லை நான் படபடபடம் வேகமாக போகிற மாதிரி தெரியுதா, என்ன ஏதுன்றது சொல்லுங்க, ஸ்லோவாக சொல்லித்தரேன். எனக்கு என்ன விஷயம்னா, லைக் இப்போ பிஒய்க்யூ பார்க்குற பசங்க வந்து மேக்ஸிமம் அந்த கான்செப்ட்ல தருவா இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். சரிங்களா?
கான்செப்டே தெரியல அப்படின்னா நம்ம தனியாக தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இது பிஒய்க்யூவில் லைக் நான் சால்விங் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த பிஒய்க்யூஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்து சில கான்செப்ட் சரியில்லை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷார்ட்கட் நான் சொன்னேன், எப்படி அந்த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் எழுதணும்னு சொன்னல, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் வெறும் ஜஸ்ட் ஜிபிஏ பேஸ் பண்ண ஒரு பேசிக் கொஸ்டின் தான்மா. இதை நீங்க ட்ரை பண்ணலாம், நீங்க ஈஸியா. இது வந்து 21 ஜனவரி ஷிஃப்ட் 1ல பசங்க வந்து எனக்கு அப்பவே அனுப்புனாங்க. ஷிஃப்ட் 1ல 21 ஜனவரி. ஈஸி கொஸ்டின் தான். ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். யா ட்ரை பண்றீங்களாமா? ஜஸ்ட் நான் கேமரா பொசிஷன் மட்டும் மாத்திட்டேன். ஓகே ஃபைன். இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா A1 A2 A3 be a GP of increasing positive terms சொல்லிட்டாங்க. A1 A2 A3 போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இன்க்ரீசிங்ல பாசிட்டிவ் டேர்மா இருக்கு. A2 A3 A4 வந்து 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராடக்ட், அதாவது A2 இன்டூ A3 இன்டூ A4 வந்து ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 3 கான்சிக்யூட்டிவ் ப்ராடக்ட்ல தான் நம்ம எப்படி எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் A2 இன்டூ A3 இன்டூ A4 இஸ் ஈக்குவல்ஸ் டு 64. ஜிபியில் இருக்கும்போது நம்ம எப்படி எடுப்போம், ஏன்னு ஒரு மிடில் டேர்ம் எடுத்துருவோம். அண்ட் தென் இது வந்து A/6, இது வந்து ARன்னு எடுப்போம். ஞாபகம் இருக்கா? அப்போ ஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு A³ இஸ் ஈக்குவல்ஸ் டு 64 வரும். அப்போ A ஈக்குவல் டு 4. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே ஓவர். இது கிளியரா? இது கிளியரா? எஸ், இது நம்ம பேசிக் எடுக்கிறது தான். இது உங்களுடைய 10th 9th புக்லேயே இருக்கு. அதாவது 10th ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி உங்களுக்கு புக்லேயே இந்த மெத்தடில் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? சிபிஎஸ்சிக்கு இல்லை, பட் ஸ்டேட் போர்டுக்கு இருக்கு. இப்போ அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, A1 பிளஸ் A3 பிளஸ் A5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 813/7 கொடுத்துருக்காங்க. அப்ப A3 தான் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். சரியா? A5 என்ன வரும், A4 வந்து ARனா A5 வந்து என்ன ஆகும், அதுக்கு அடுத்த டேர்ம், அப்போ அது AR² வரும். இது பாருங்க A2க்கு முந்தின டேர்ம், அப்போ A/R² வரும். சொல்றது புரியுதா இல்லையா? இப்ப A3 எடுத்திருக்கேன். அப்ப A3 வந்து ஏன்னா இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து எனக்கு AR, அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து AR². சிமிலர்லி A2 வந்து எனக்கு A/R, A1 வந்து எனக்கு A/R² வரும். இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுதா? என் கேமரா பின்னாடி போயிடுச்சு அது. சரி, ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு 813/7. இப்போ A உடைய வேல்யூ நமக்கு தெரியும், டைரக்டாக போட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 4/R² plus 4 plus 4R² is equals to 813/7. சரியா? இப்போ எல்சிஎம் எடுங்க. 4 plus R² எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 4R² plus 4R⁴ by R² is equals to 813/7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 எங்கேயோ இது எங்கே மல்டிப்ளை பண்ணலாம். 7 into 4 28, 7 4s are 28R², 28R⁴ is equals to 813R². ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகுமா? ஆர்டர் எழுதிக்கோங்க. 28R⁴, 813ல் 25 8 போச்சுன்னா எவ்வளோ, மைனஸ் பண்ணுறேன். 813ல் 28 போச்சுன்னா 5 0 8 785 வருது. ஸோ மைனஸ் 785R² plus 28 is equals to 0. நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 28² எவ்வளோ, 784. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 784. இங்கே 28 மல்டிப்ளை பண்ணி தானே போடுவோம். இதெல்லாம் பேசிக் சால்விங் தான். மல்டிப்ளை பண்ணால் 784 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 785 வரணும். ஸோ த நம்பர்ஸ் ஆர் 784 into 1, ரெண்டுமே மைனஸ் மைனஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போ 28 நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃபேக்டர்ஸ் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா R² is equals to 1/28 வரும், R² is equals to 28ன்னு வரும். அப்படி தானே? இதை கேன்சல் பண்ணுங்கம்மா. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு -28. ஸோ அப்போ இதோட ஆப்போசிட் சிம்பிள் தான் ஆன்சரில் வரும். R⁴ இருக்கிறதால நீங்கள் R² தான் ரூட்டாக எடுக்கணும். இப்போ இது கொஸ்டின்ல இன்க்ரீசிங் பாசிட்டிவ்னு கொடுத்ததால உங்களுக்கு இது கிடையாது. அப்போ R² is equals to 28 தான் உங்களுடைய வேல்யூ. சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, A3 plus A5 plus A7 கேட்குறாங்க. சப்ஸ்டிட் பண்ணுறங்க. A3 A5 A7. A3 வந்து என்னது, A3 தான் உங்களுடைய மிடில் டேர்மா ஏன்னு எடுத்திருக்கோம். சரியா? அப்போ A5 வந்து உங்களுடைய AR². அப்போ A7 வந்து AR⁴. ஏவை ஃபுல்லாக காமன் எடுத்துக்கோங்க, 4ன்னு போட்டுக்கிறேன். அப்போ 1 plus R² plus R⁴. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 plus R² தான் 28, R⁴ன்றது 28 உடைய ஸ்கொயர் 784. ஸோ ஆட் பண்ணுங்க பார்ப்போம். ஆட் அண்ட் மல்டிப்ளை, வாட் யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 784, 28, 1.
ஸோ 8 9 13 மிச்சம் 1 10 11 8 13 இன்ட்டு 4 பண்ணுறேன். 12க்கு 2 மிச்சம் 1 5 3 2 5 2 தான் ஆன்சர் இருக்கா? எஸ். ஸோ ஆன்சர் இஸ் தேர் இன் ஆப்ஷன் பி. 3 2 5 2 தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஐடியா கிடைக்குதா எப்படி சால்வ் பண்ணுறோம்? இது நார்மலாக இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஓகேவா? நம்ம நார்மலாக ஒரு ஜிபி சீரிஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம டேர்ம்ஸ் இப்படி தான் எடுப்போம். ஏ பை ஆர் ஸ்கொயர் ஆர் ஏஆர் ஸ்கொயர் நார்மல் இருக்கிற டேர்ம் தான். இதுவுமே கொஞ்சம் போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3 2 5 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின். ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் பசங்க போடக்கூடிய ஒரு கேள்வி தான். 10th பசங்க போடுற ஒரு கொஸ்டின் தான் அது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபி தான். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி, அதாவது S4 இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 கொடுத்துட்டாங்க. அடுத்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் S6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 கொடுத்துட்டாங்க. அண்ட் தேர் ஆஸ்கிங் சம் ஆஃப் இட்ஸ் 12 டேர்ம். இது டைரக்டான ஒரு கொஸ்டின். ஈஸியாக நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எஸ், ட்ரை பண்ணுறீங்களா பாருங்க. நான் க்ளூ கொடுத்துட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு முன்னாடியே போடுறவங்களாம் என்ன பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சார் உங்களுக்கு முன்னாடியே போட்டு இந்த ஆன்சர் வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நேமோட சொல்லுங்க. சரியா? போடுங்க பார்ப்போம். போடுறீங்களா? S4ன்றது என்னது? ஃபார்முலா தெரியல, ஞாபகம் இருக்கா? Sn is equals to n/2 of 2a plus n minus 1 times d. இதான் Sn உடைய AP ஃபார்முலா. அப்போ S4 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4/2 of 2a plus 3d is equals to 6. So இதை கேன்சல் பண்ணா 2 இங்க கேன்சல் பண்ணா 3. So I'm getting 2a plus 3d is equals to 3. Keep it as equation 1. Second S6க்கு என்ன பண்ணுவோம்? 6/2 of 2a plus 5d is equals to 4. 2 கேன்சல் பண்ணா 3 இந்த பக்கம் வந்தா 2a plus 5d is equals to 4/3 வரும். ஸோ இதை கீழே எழுதிக்கிறேன். 2a plus 3d is equals to 3. ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு எலிமினேட் ஆகிடும், டியும் ஏவும் கிடைக்கும். அப்படி தானே? ஸோ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இது மைனஸ் பண்ணுறேன். ஸோ ஏ கேன்சல். ஸோ 2d is equals to what is 4/3 minus 3? 4 minus 9/3. ஸோ மைனஸ் 5/3 வரும். 2 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் மைனஸ் 5/3 இன்ட்டு 2 வரும். அப்போ d உடைய வேல்யூ மைனஸ் 5/6. d உடைய வேல்யூ ஐ எம் கெட்டிங் மைனஸ் 5/6. கரெக்டாக போகிறீங்களா பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணுறேங்க. யாரெல்லாம் நீங்கள் போடுறீங்களோ கொஸ்டின் புரிஞ்சிச்சு சார் நான் போடுறேன்றவங்க டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணணும். சரியா? நான் ஒரு டைம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்போ d உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏதாவது ஒன்றுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2a plus 3 times minus 5/6 is equals to 3. So 2a minus 15/6 அது கேன்சல் பண்ணால் minus 5/2 வரும் is equals to 3. அப்போ 2a equal to 3 plus 5/2. அப்போ 2a equal to 2 3s are 6. 6 plus 5/2 வருமா? ஸோ ஐ கேன் ரைட் 11/2 வரும். அப்போ a உடைய வேல்யூ எனக்கு 11/4ன்னு வருது. 2 இந்த பக்கம் வந்தால் 11/4. இப்போ கேள்வி நமக்கு என்ன கேட்குறாங்க? 12th டேர்ம் கேட்குறாங்க. சரியா? 12th டேர்ம் கேட்குறாங்க. அப்போ 12th டேர்ம் எப்படி எழுதணும்? 12/2 of 2a plus 11d. சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6 times 2a. So 2 into 11/4 plus 11 into minus 5/6. So அப்போ இது cancel 2 times. So 6 of 11/2 minus 55/6. So into 3 போடுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 6 times 33 minus 55/6. 6 cancel. What is 33 minus 55? Minus 22. So our answer is option D, minus 22. Answer is minus 22. யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது போடக்கூடிய கேள்வி தான். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், வெறும் 10th பசங்க போடுற கொஸ்டின் இது. ஜெய் ஒர்த்தே கிடையாது. இந்த January 22 பேட்ச் யாரெல்லாம் எழுதினாலும் கொஞ்சம் லக்கு, அழகா 4 மார்க் வாங்கிட்டு போயிருக்கலாம். எஸ், அடுத்த சம் போயிடலாமா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் சூப்பரான கொஸ்டின் ஆக்சுவலாக இது. பட் இதோடைய அப்ரோச் நான் வேற மாதிரி பண்ண போறேன். ஓகேங்களா? இது நிறைய டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன், வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. பட் நான் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன் ஷார்ட்கட் மெத்தட்ல. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. நான் என்னுடைய கேமரா மாற்றிட்டு வந்துடுறேன். ஆப்ஷன்ஸ்லாம் மறைஞ்சிருச்சு. எஸ், நான் இப்படிக்கா வந்துட்டேன்.
Shall we start this question? First என்ன சொல்றாங்க பாருங்க. Let A1, A2, A3, A4 be AP of 4 terms such that each term of a AP and common difference L are integers. If sum of 4 term is 48. Sum of 4 terms கொடுத்தா AP ல எப்படிமா எடுக்கணும்? ஞாபகம் இருக்கா? 3 terms கொடுத்தா நம்ம எப்படி எடுப்போம்? A minus D, A plus T ன்னு எடுப்போம். இதுல 3 terms, sum of 3 terms கொடுத்தா நம்ம இப்படி தான் எடுப்போம். AP ல 4 terms கொடுத்தா நம்ம எப்படி எடுக்கணும்னா A minus 3D, ஓகேவா? அடுத்து A minus D, அடுத்து A plus D, அடுத்து A plus 3D. இப்படி தான் எடுக்கணும் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுக்கும் பொழுது. ஏன் சார் இப்படி எடுக்கணும்? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இங்கேயும் மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆகும், மைனஸ் 3D பிளஸ் 3D கேன்சல் ஆகிடும். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஜம்ப் வந்து ரெண்டா இருக்கு. அப்போ இங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2D, 2D. L is equals to 2D. சொல்றது புரியுதுங்களா? இங்க D ஆஃப் மைனஸ் டி எவ்வளோ? 2D தானே. D மைனஸ் ஆஃப் மைனஸ் டி வில் பிகம் 2D. இங்க டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு லென்த், இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் லென்த் வேற டிஸ்டன்ஸ் வேற, அதனால தான் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. காமன் டிஃபரன்ஸ் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதா? இப்போ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். 1, 3, 5, 7, 9, 11 இது ஏபின்னு இருக்கு வச்சுக்கோ. இது ஏபி தானே. இப்போ நான் டேரக்டா என்ன பண்றேன், 1, 5, 9 ஒன்னு விட்டு எழுதுறேன். அப்போ ஒரிஜினலா இருக்கிற எனக்கு 2 உடைய டிஃபரன்ஸ் இங்க எனக்கு 4 டபுளா மாறுதா, அதைத்தான் நான் அங்க எழுதியிருக்கேன். சொல்றது புரியுதா? எஸ். ஏன்னா நான் எடுக்கும்போது எப்படி எடுத்திருக்கேன், நடுவில் டேர்ம்ஸ் மிஸ் ஆகுது. புரியுதுங்களா இல்லையா? இங்க நடுவில் எந்த டேர்ம் மிஸ் ஆகுது? A minus 2D மிஸ் ஆகுது. இங்க யார் மிஸ் ஆகிறா? ஏவே மிஸ் ஆகிறா. இங்க யார் மிஸ் ஆகிறா? A plus 2D மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகிற டேர்முக்கு பதிலாக தான் நான் என்ன பண்றேன், லென்த் வந்து 2D அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்படிதான் எடுக்கணுமா சார்ன்னு கேட்டா எஸ். ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும்போது நம்ம இப்படிதான் எடுக்கணும். அதாவது ஈவன் நம்பர் சொல்றது 4 டேர்ம்ஸ் கொடுத்ததால நான் இப்படிதான் எடுக்கணும். இப்போ இந்த மைனஸ் 3D plus 3D கேன்சல், மைனஸ் D plus D கேன்சல். ஸோ ஐம் கெட்டிங் 4A ஈக்குவல் டு 48. அப்போ A ஈக்குவல் டு 12. இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு? எஸ், ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் அப் டு திஸ் ஒன். சூப்பர். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அங்க வாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தே ஹவ் given ப்ராடக்ட் A1, A2, A3, A4 பிளஸ் L பவர் 4. Lன்றது யார் நமக்கு? 2D. ஸோ 2D பவர் 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு 361 கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னோட அப்ரோச் இந்த சம்முக்கு வேற மாதிரி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண இது என்னமாகும், A minus 3D, அடுத்து A2 வந்து A minus D, அடுத்து இது வந்து A plus D, அடுத்து இது வந்து A plus 3D plus 2D power 4 is equals to 361. சரியா? நல்லா கவனிங்க. இதுவும் A plus D, A minus D ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ A square minus B square போடலாம். ஸோ this can be written as A minus A square minus 9D square போடுறேன். Similarly, A minus D, A plus D, I can write A square minus D square போடுறேன். Plus இந்த 2D the whole power 4 வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும், which is equal to 361. இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ண போறேன், I'm not going to solve this. Yeah, I'm not going to solve this. அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க, they're asking us to find the largest term of the AP. Check out the options. ஆப்ஷன்ஸ்ல லார்ஜஸ்ட் டேர்ம் நமக்கு இப்போதைக்கு அவைலபிளா இருக்குது 27. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த 27 இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், நம்ம லார்ஜஸ்ட் டேர்ம் யாரு, நம்ம 4 டேர்ம்ல லார்ஜஸ்ட் டேர்ம் யாரு, A plus 3D இஸ் ஈக்குவல்ஸ் டு 27 வருதா? நல்லா கவனிங்க. ஆப்ஷன்ல இருக்கிறது லார்ஜஸ்ட் டேர்ம் 27, நம்ம எடுத்ததுல லார்ஜஸ்ட் டேர்ம் கடைசி டேர்ம் தான், அதான் A plus 3D 27. அதில் நான் இப்போ A வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு D என்ன வருதுன்னு பாருங்க. D என்ன வருதுன்னு பாருங்க. ஏன்னா அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க, D இஸ் காமன் இன்டிஜர் Lன்னு கொடுத்துட்டாங்க, விச் மீன்ஸ் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ நான் சப்ஸ்டிட் பண்றேங்க. அப்போ 12 plus 3D ஈக்குவல் டு 27னா எனக்கு D ஈக்குவல் டு 27 minus 12 15, 15/3 5ன்னு எனக்கு வருகிறது. புரியுதா? எனக்கு இன்டிஜர்ல வருது. அப்போ 27 எனக்கு ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார் நான் இப்போ எப்படி சார் நான் செக் பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எஸ், சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய A minus 3D என்ன ஆகும்? சரி, A plus D என்ன ஆகும்? A வந்து 12, அப்போ A plus D என்ன ஆகும்? 17. அப்போ இங்கேருந்து 10 கம்மி பண்ணிக்கோங்க, 7. இங்கேருந்து 10 கம்மி பண்ணா -3. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணா 27 வருது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தீஸ் பிளஸ் உங்களுடைய L பவர் 4. L வந்து யாரு? 10. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தீஸ் பண்ணுங்க. -3, 7, 17, 27 பிளஸ் L பவர் 4. Lன்றது யாரு? 10. L எப்படி சார் 10? D வந்து 5னா L நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2D சொல்லியிருக்கேன். இங்க இருக்கு பாருங்க. அப்போ 10, அப்போ 10 பவர் 4. சரியா?
இப்போ இதோட ஆன்சர் வந்து ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 9639 வரும் மைனஸில். இது ஒரு 10,000. அப்போ ஆன்சர் இஸ் 361 வரும். தேர்ஃபோர் வெரிஃபை பண்ணியாச்சு. கரெக்ட் ஆன்சர் இஸ் 27 தான். இந்த சம்மோட அப்ரோச் நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஏ பவர் 4 போகும், 9d பவர் 4 போகும். ஓகேவா? ஏ பவர் 4க்கு நீங்க 12 பவர் 4லாம் சப்ஸ்டியூட் பண்ணும், விடிஞ்சிரும். ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் தட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நான் செக் பண்ணிட்டேன். ஆன்சர் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதனால 27 ஆன்சர். சார் சப்போஸ் எனக்கு 27 ஆன்சர் வரல சார், என்ன சார் பண்றதுன்னா நீங்க அடுத்த லார்ஜஸ்ட் நம்பர் 24 வச்சு போட்டு பார்க்கணும், வேற வழி இல்லை. திங்க் ஸ்மார்ட். ஒரு சில டைம்ல நம்ம ஸ்மார்ட்டா தான் திங்க் பண்ணி ஆகணும். நீங்க உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவும் பவர் பை குவாட்ராட்டிக்ல இருக்கும்போது பவர் 4ல இருக்கும்போது நீங்க சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் நிறைய கன்சியூம் ஆயிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் அப்ரோச் where we can verify our answer by substituting the possible answer from the option. So for this question, your answer is option C 27. I hope you understood this approach. அடுத்த சம் போயிடலாமா? யா, சூப்பர் கொஸ்டின். இதுவுமே ட்ரை பண்றீங்களா பாருங்க. ட்ரை வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்கப்பா. திரும்ப சொல்றேன், நான் டக்குன்னு குயிக்காக முடிச்சிடறேன். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அப்சர்வ் 1/3 4/7 இருக்கு. அடுத்து 1/3 ஸ்கொயர், லாஸ்ட்ல 4 ஸ்கொயர் பை 7 ஸ்கொயர் இருக்கு. அடுத்து 1/3 கியூப், கடைசியில் 4 கியூப் பை 7 கியூப் இருக்கு. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நான் என்ன பண்றேன், லெட் 1/3 ஈக்குவல் டு ஏ, 4/7 ஈக்குவல் டு பி. அப்போ இந்த கொஸ்டின் எனக்கு எப்படி மாறும்னா 1/a, சாரி a பிளஸ் பி. கொஸ்டின் எப்படி மாறும்னா a பிளஸ் பியா. அடுத்து இது வந்து எனக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் மிடில் டேர்ம் வந்து எனக்கு ஏபியா பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்து இது எப்படி மாறும் பாருங்க, ஏ கியூப் 1/3க்கு ஸ்கொயருக்கு 4/7 அப்படியே வருது. அப்போ ஏ ஸ்கொயர் பி, இங்க 1/3 அப்படியே இருக்கு, 4 ஸ்கொயர் பை 7 ஸ்கொயர் இருக்கு, விச் மீன்ஸ் ஏ பி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் அண்ட் சோ ஆன். இதை எங்காவது பார்த்துருக்கீங்களா? எனி ஐடியா? எஸ், இட் இஸ் அ ஃபார்முலா. நமக்கு என்ன தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பின்னு தெரியும். அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் தெரியும். அப்போ எனக்கு இங்க இருக்க டேர்ம்லாம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. சரியா? அப்ப இது இருக்கு. அப்போ எனக்கு யார் எக்ஸ்ட்ரா இருக்கா, இந்த ஏ மைனஸ் பி எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் ஐடென்டிட்டி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த என்டையர் ஈக்குவேஷன்ல ஏ மைனஸ் பியை நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பண்றேன். புரியுதா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன் இந்த என்டையர் ஈக்குவேஷன்ல. அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த 1/a மைனஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க. இவர் எனக்கு உள்ள போனார்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட சேர்ந்து எனக்கு அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா மாத்திரும். செகண்ட் டேர்ம் கூட எனக்கு சேர்ந்து அது ஏ கியூப் மைனஸ் பி கியூபா மாத்திரும். அடுத்து தேர்ட் டேர்ம் கூட சேர்ந்து அது எனக்கு ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4ஆ மாறிடும். இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? யா. ஸோ இது 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 உள்ள மல்டிப்ளை பண்ணா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. அதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. அடுத்து இதை நான் செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்றேன், அதாவது இது கூட நான் ஏ மைனஸ் பியை மல்டிப்ளை பண்றேன்னா எனக்கு அது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் உடைய ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து இங்க நான் ஏ மைனஸ் பியை மல்டிப்ளை பண்ணா ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4 உடைய ஃபார்முலா. இப்போ ஏவெல்லாம் தனியா பிரிங்க, பி எல்லாம் தனியா பிரிங்க. ஐ எம் கெட்டிங் ஜிபி ஆஃப் இன்ஃபினைட் சீரிஸ். ஸோ ஏ வந்து தனியாக பிரிச்சா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ கியூப் பிளஸ் ஏ பவர் 4 பிளஸ் டாட் 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 மைனஸ் காமன் எடுத்துறேன், பி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் பிளஸ் பி பவர் 4 பிளஸ் டாட் டாட். இன்ஃபினைட் சீரிஸ் தான், அப் டு இன்ஃபினைட் கொடுத்துருக்காங்க, டேர்ம் கொடுக்கல, என்ன கொடுக்கல. கொஸ்டின் பார்த்தீங்களா? அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? ஏ பை 1 மைனஸ் ஆர் தான் ஃபார்முலா. சம் டு இன்ஃபினிட்டிக்கு இதுதான் ஃபார்முலா. அதுதான் நான் இங்கே அப்ளை பண்ண போறேன். அதை அப்ளை பண்ணிட்டு கடைசியாக நம்பரை சப்ஸ்டிட் பண்ணால் சம்மு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வாட் ஐம் கெட்டிங் ஹியர் 1/a மைனஸ் பி ஆஃப், இதுங்க ஏ வந்து யார், ஏ ஸ்கொயர் தான் ஏவே. புரியுதா? ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் உங்களுக்கு ஏவே. அப்போ எப்படி எழுதுவீங்க, ஏ ஸ்கொயர் பை 1 மைனஸ் ரேஷியோ இஸ் ஏ ஒன்லி. ஏன்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப் இன்ட்டு ஏ தானே போயிட்டு இருக்கு. அப்போ உங்களோட ரேஷியோ வந்து ஏ தான். மைனஸ் இதுக்கு பி ஸ்கொயர் பை 1 மைனஸ் பி. இப்போ இதுல இஃப் யூ சப்ஸ்டிடியூட் தட் 1/3 அண்ட் 4/7 யூ வில் கெட் தி ஆன்சர். சப்ஸ்டிட் பண்ணலாமா? நீங்க ட்ரை பண்றீங்களா? கேன் யூ ட்ரை? நானே போட்டோமா? நானே போட்டுறேன். ஓகேவா? ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? ஸோ ஐ ரைட் திஸ் பாயிண்ட் செப்பரேட்லி. இதை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். ஒன் செகண்ட். ஏன் மார்க் பண்ண முடியல? ஓகே, இது இமேஜாக இருக்குன்றதெல்லாம் மார்க் பண்ண முடியல போல. ஒன் செகண்ட்.
யூஸ்வலாக இருக்குமே எனக்கு அந்த ஆப்ஷன். ஓகே வரல. ஓகே நான் அடுத்த பேஜில் போட்டுக்கிறேன். ஐம் ஓப்பனிங் எ செப்பரேட் பேஜ். இது பேக்ரவுண்டே ஒரு மாதிரியா இருக்கு. ஒன் செகண்ட்மா, நான் பேக்ரவுண்ட் மாற்றிக்கிறேன். ஓகே. So what we are getting, what we got there, 1 by a minus b of a square by 1 minus a, b square by 1 minus b, where a is equals to 1 by 3, b வந்து 4 by 7, b வந்து 4 by 7. Substitute பண்றீங்களா? Yes, so 1 by 1 minus 3, 4 by 7, a square என்ன? 1 by 9, 1 minus 1 by 3, b square வந்து 16 by 49 by 1 minus 4 by 7. இதை ப்ராப்பராக பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். சொல்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 மைனஸ் 12 மைனஸ் 5 பை 21 வரும். இது 1 பை 9 பை 1 மைனஸ் 1 பை 3 வந்து 2 பை 3. அடுத்து 16 பை 49. இது 7 மைனஸ் 4 பை 7, 3 பை 7. ஸோ இது தலைகீழ போச்சுன்னா எனக்கு மைனஸ் 21 பை 5 கிடச்சிரும். இங்கே 3 and 3 கேன்சலா, அப்போ 1 பை 3 பை 2 1 பை 6 வருது. இங்கே 7 7 கேன்சலா, அப்போ எனக்கு 16 by 3 7s are 21 வருது. புரிஞ்சுதா இல்லையா? Can you all understand what I have done here? அப்போ minus 21 by 5. So இது 21 minus 6 into 16 96 by 6 into 21 போட்டுக்கிறேன். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணல, ஏன்னா 21 20 கேன்சல் ஆயிடுது அதனால. So what I am getting here, 96ல 8 21 போச்சுன்னா எவ்வளோ? 5 7 75 yes or no? 75. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 75 by 30. Did I do any mistake there? செக் பண்ணுங்க, ஏதாவது பண்ணிட்டுனா. 21 இது கேன்சல் 1 by 6, இது கேன்சல் 3 7s are 21, இது 21 by 5, 21 21 கேன்சல் 21 96 75 by 30. ஆப்ஷன் என்ன வருதுங்க? ஆப்ஷன் என்ன வரும்? இந்த ஆப்ஷன் இங்கே இல்லையே. ஓகே இருக்கா? ஓகே ஃபைன். 5 by 2 15 டேபிளை கேன்சல் பண்ணலாம்ல. 15 5s are 2 5s are. ஆன்சர் இஸ் 5 by 2. கரெக்டாக தான் போட்டிருக்கேன், எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஆன்சர் இஸ் 5 by 2மா, செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 5 by 2. யா, ஐ தாட் 5 by 4 நினைச்சிட்டு இருந்தேன் ஆன்சர். புரிஞ்சுதா? கேர்ஃபுல்லாக போடணும், வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டேக் இல்லாமல் போகணும். அக்யூரசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ். அடுத்த சம் போயிடலாமா? எங்க அடுத்த சம்ம காணோம்? ஐயோ, இருங்க இன்னொரு சம் இருக்கு. செல்லங்களா ஓடி விடாதீர்கள். எங்க போச்சு? எஸ், இதோ இருக்கிறது இந்த கொஸ்டின். பேஜ் மாத்தி கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். யா, இந்த சம்ல லைக் சம்திங் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ற மாதிரி வரும். ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது அப்படிதான் இருக்கு. ஸோ ஃபைண்ட் த பாசிட்டிவ் இன்டிஜர் n, தட் இஸ் த பாசிட்டிவ் இன்டிஜர் n in which the solutions, இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவ் ஈவன் டேர்ம்ஸ் சொல்றாங்க. சொல்றதா கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஈக்குவேஷனு அதோடைய சொல்யூஷன்ஸ் வந்து 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜரா. அப்போ 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலா? ஸோ 2Kன்னு ஒன்று இருந்ததுன்னா இன்னொன்று வந்து 2K + 2ன்னு இருக்கும். ஏதோ ஒன்று, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இட் வில் பி லைக் தட். ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னா ஃபைண்ட் த n வேல்யூ, தட் இஸ் த கிவன் க்ளூ தே ஹவ் மென்ஷன்டு. நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் டைரக்ட்லி சம் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ அப்போ சம் ஆஃப் டேர்ம்ஸ் லாஸ்ட் டேர்ம் தானே சம் ஆஃப் டேர்ம்ஸாக எழுத போகிறோம். ஸோ ஐ கேன் யூஸ் இட் லைக் r = 1 to n போட்டுக்கிறேன். nல எல்லாம் r மாற்றிக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் x + 2r - 2 x + 2r is equals to 8n/3. புரியுதா? எப்பவுமே நார்மலாவே எப்பவுமே பார்த்துக்கோங்க, n சம் வர சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது r வச்சு போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி கேன்சல் ஆக போகுது, அதுக்காக தான் வந்து we are just doing it. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணணும், உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சம்மேஷன் அப்படியே இருக்கட்டும். x × x x², x × 2r 2rx, அடுத்து 2r × x இன்னொரு 2rx, 2r × 2r 4r² - 2x - 4r is equals to 8n/3. இங்க 3 டேர்ம், இது 2 டேர்ம். ட்ரைனாமியல் இன்ட்டு பைனாமியல் டோட்டலா 6 டேர்ம்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுல யாரெல்லாம் பிரிச்சு போட முடியும்னு பாருங்க. x² ஃபர்ஸ்ட் நான் தனியா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? x தனியா பிரிச்சேன் அப்படின்னா இங்க 2r 2rன்னு 2 இருக்கு. அப்போ 4rxன்னு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஃபோர் ஆர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ்ன்னு வருது. ஸோ நான் டூவை காமனாக எடுத்துறேன், டூ எக்ஸையுமே காமனாக எடுத்துறேன். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும், டூ ஆர் மைனஸ் ஒன் இருக்கும் இந்த இடத்துல. இது புரியுதா? இதுல ஐ எம் டேக்கிங் ஃபோர் ஆர் எக்ஸ், அதில் டூ ஆர் காமன் எடுத்துட்டா எனக்கு டூ ஆர் மைனஸ் ஒன்னு தனியா இருக்கு. நார்மல் மட்டும் தானே பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் அந்த மாதிரி தனித்தனியாக எடுப்போம். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் செப்பரேட்லி. அடுத்து கான்ஸ்டன்ட்ல என்ன ஆகும்னு பாருங்க. கான்ஸ்டன்ட்ல ஐ ஹாவ் ஃபோர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆர். ஸோ ஃபோர் ஆரை வெளில எடுத்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஒன்னு இருக்கும். ஸோ ஃபோர் ஆரை வெளில எடுத்தா ஐ எம் கெட்டிங் ஆர் மைனஸ் ஒன் விச் இஸ் 8n/3. இப்போ நமக்கு டேர்ம்ஸ் வந்து இங்க ஆர் ஈக்குவல் டு 1 to n தானே இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்பதான் நான் சம் எழுத போறேன். ஸோ சம் எழுதும்போது எப்படி எழுதணும், சம்மேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்டுக்கு n போடும், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஒரு டேர்ம் இருந்ததுன்னா we need write n of n plus 1/2. ஸோ இதெல்லாம் இங்க நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம் wherever you have r. ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு we have only x ஸ்கொயர், அப்போ n போடணும் கான்ஸ்டன்ட். ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, x ஸ்கொயர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யுவர் ஆர்ன்றதால. ஸோ ஃபர்ஸ்ட் நான் r சப்ஸ்டிட் பண்ணும்போது n டைம்ஸ் x ஸ்கொயர். அடுத்து 2x இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல 2r மைனஸ் ஒன் இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 2x மைனஸ் n அப்படியே இருக்கு. அப்போ 2x இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு ரைட் ஆர் ஸ்கொயர். இப்போ 2x தனியா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 2r மைனஸ் ஒன் இருக்கா, அதுக்கு மட்டும் ஐ எம் கோயிங் டு ரைட் ஆட் நம்பர். ஏன் சார் இது என்னமா 2r மைனஸ் ஒன்ன்றது என்னது, ஆட் நம்பர் தானே. அப்போ r ஈக்குவல் டு 1 போட்டா 1 வரும், r ஈக்குவல் டு 3 போட்டா, r ஈக்குவல் டு 2 போட்டா 3 வரும், r ஈக்குவல் டு 3 போட்டா 5 வரும். Can you understand? அப்போ sum of all odd terms உடைய ஃபார்முலா என்ன, n square. So I can write directly 2x of n square போடுறேன். Try to understand what is the sum of all this term. இதுக்கு நம்ம என்ன போடுவோம், ஞாபகம் இருக்கா? வெறும் n square தானே, அதான் அப்ளை பண்ணிருக்கேன். ஏன்னா 2r minus 1ன்றது odd number சீரீஸ்ன்றதால I'm applying directly. அடுத்து இங்க வாங்க. இப்போ இதுல தான் கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஏன்னா 4 அப்போ r square minus r வருமா, அப்போ r square, அப்போ r square என்ன, சம்மேஷன் n squareக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறேன். n டைம்ஸ் n plus 1 2n plus 1 by 6 minus summation r வர இருக்கு, அதுக்கு I can write n of n plus 1 by 2 is equals to 8n/3. இப்போ ஃபுல்லாவே ஒரு n தூக்கிடுங்க. ஏன்னா ஐ திங்க் எல்லாத்துலயும் ஒரு n இருக்கு. n இங்க ஒரு n ஒன்று கேன்சல், இங்க ஒரு n அவுட்டு, இங்க ஒரு n அவுட்டு, இங்க ஒரு n அவுட்டு. அப்போ மீதி எனக்கு என்ன சார் இருக்குன்னா ஒரு குவாட்ராட்டிக் கிடைக்கும், சரியா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2nx பிளஸ் இதுல யாரை வெளில எடுக்கலாம்னா 4n plus 1 வெளில எடுக்கலாம். 4 of n plus 1ஐயும் ஐ திங்க் டினாமினேட்டர்ல ஒரு 2 வெளில எடுத்துருங்க. அப்போ மீதி என்ன இருக்கும் இந்த இடத்துல 2n plus 1/3 வரும், மைனஸ் எனக்கு 1, ஏன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த n plus 1 நியூமினேட்டர்ல போயிடுச்சு, 2வும் டினாமினேட்டர்ல வெளில வந்துருச்சுன்றதால நான் டேரக்டா எழுதியிருக்கேன். 8/3 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 8/3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இது புரியுதா பாருங்க? எஸ், இது வரைக்கும் கிளியரா? இதை ஏன் என்னால் மூவ் பண்ண முடியலன்னு தெரியல, எனக்கு இது இமேஜாவே வருது. சரி, ஓகே. ஐ தாட் ஆஃப் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடுன்னு நினைச்சேன். ஓகே, ஃபைன். ஓகேம்மா, இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆப் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ஆப் வச்சுக்கோங்க. இல்லை நான் தனியாக எழுதிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை. எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா இங்கேருந்து வி ஆர் கோனா மூவ் தேர். ஓகேவா? இங்கேருந்து ஐ எம் கோயிங் டு மூவ் தேர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன கிடச்சிது 2nx plus 4 of n plus 1/2. அடுத்து 2n plus 1, இது என்ன ஆகும் பாருங்க, 2n plus 1 minus 3/3 வருமா? அப்போ 2n minus 2/3 வரும். அப்போ நான் 2மே காமனாக எடுத்துதான் எனக்கு n minus 1/3ன்னு வரும், சரியா? அப்போ இது 2 காமனாக எடுத்தா எனக்கு n minus 1/3 வரும். ஓகேவா? மைனஸ் 8 என்ன போயிடுச்சு இல்லை, வெறும் 8/3 தான் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இந்த 2மே எனக்கு கேன்சல். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஈக்குவேஷன் தெளிவாக எழுதிக்கிறோம் இன்னொரு டைம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2nx பிளஸ் இது 4/3. ஸோ 4/3 இது ஐ கேன் ரைட் இட் ஆஸ் n ஸ்கொயர் மைனஸ் 1, ஏன்னா n plus 1 n minus 1 இருக்கு. இது பக்கத்தில் ஒரு 8/3 வர இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா கவனிங்க, கொஸ்டின் நான் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இதோட சொல்யூஷன்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னா 2k plus 1 இருக்கு. ஸோ லெட் மீ அசியூம் நம்ம ரூட்ஸ் எப்படி எடுப்போம், ஆல்ஃபா பீட்டா தான் எடுப்போம். ஸோ ஐ வில் டேக் லெட் ஜீரோஸ் வந்து ஆர் லெட் ரூட்ஸ் வந்து 2 ஆல்ஃபாவும் 2 ஆல்ஃபா + 2 எடுத்துக்கிறேன். இப்போ லிசன் வெரி கேர்ஃபுல்லி, வெரி கேர்ஃபுல்லி. இதுதான் உங்களுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எது? இப்போ நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்க, இதுதான் உங்களுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதோடைய ஜீரோஸ் தான் ஐ ஹவ் ரிட்டன் இட் ஆஸ் 2 ஆல்ஃபாவும்
2 alpha plus 2 1. Shall I write sum of roots and product of roots? ஏன்னா நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் I need to find the solution here. அதை பேஸ் பண்ணி தான் I need to find the solution. Again, I am going to do something like a trial and error மாதிரி தான் நான் செக் பண்ணி தான் போட போறேன். ஓகேங்களா? எப்படி நான் சொல்றேன் பாருங்க. Sum of zeros, sum of roots எடுத்துக்கோங்க. இது ஆட் பண்ண என்னமா கிடைக்கும் உங்களுக்கு? 2 alpha plus 2 alpha plus 2 equal to இங்க minus b by a போடுவோமா? அப்ப minus b by a என்றது இங்க நம்ம என்ன எழுதுவோம்? minus 2n போடுவோம். புரியுதா இல்லையா? ஏன்னா இது மைனஸ், இது a வந்து 1, b வந்து minus 2, b வந்து 2n, பட் ரூல் படி நம்ம minus b by n போடுவோம். sum of zeros. ஞாபகம் இருக்கா இல்லையா? 10th படிச்சது. நான் தான் ரொம்ப டீப்பா சொல்ல தரேன் போல. இப்போ 2 ஃபுல்லா கேன்சல் பண்ணுங்க, இப்போ ஆட் பண்ணுங்க. இது என்ன ஆகும்? 4 alpha plus 2 is equals to minus 2n. ஸோ 2 ஃபுல்லாக கேன்சல் ஆகும். என்ன மட்டும் வேணும்னா எனக்கு மைனஸ் ஆஃப் 2 alpha plus 1. சவுண்ட் வந்துட்டே இருக்கு. வாட் இஸ் தட்? ஓகே, என் வேல்யூ கிடைச்சதா? அப்போ என் வேல்யூ நல்லா கவனிங்க. என் வேல்யூ இங்க எனக்கு minus of 2 alpha plus 1. What I can observe here is n value is a odd number. ஒரே only observation. இப்போ I am going to do the product. I am going to do the product. அப்போ product பண்ணுங்க. Product of zeros or roots என்ன ஆகும்? 2 alpha of 2 alpha plus 2 equal to product of 0 c by a. அப்போ c தான் வந்து அங்க என்ன இருக்கு? 4 by 3 இந்த மாதிரி இருக்குல்ல. So I can write it like 4 by 3 of n square minus 1 minus 8 by 3. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு? 4n ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 8 பை 3ன்னு கிடைக்கும். விச் இஸ் 4n ஸ்கொயர் மைனஸ் 12 by 3 வரும். 4 நான் காமனாக எடுத்தா n ஸ்கொயர் மைனஸ் 3, சாரி, வாட் ஐ கேன் டேக் காமன்? 4n ஸ்கொயர் மைனஸ் 3 வரும். ஓகே ஃபைன். 4n ஸ்கொயர் மைனஸ் 3 by 3 வருது. இப்போ இங்க லெஃப்ட்ல ஷால் ஐ டேக், இங்க லெஃப்ட்ல ஷால் ஐ டேக் 2 காமன், 2 காமன் எடுத்தா this will become 4 of alpha into alpha plus 1 which is equals to 4 times n square minus 3 by 3. 4ம் 4 அவுட். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. alpha of alpha plus 1 is equals to n square minus 3 by 3. புரிஞ்சுதா? இப்போ இதுல இருந்து what we have observed is n is a odd number. ஃபர்ஸ்ட்ல n வந்து odd number அப்சர்வ் பண்ணிருக்கோம். அப்போ எனக்கு இந்த 6 வராது, 12 வராது. ஐ எம் எலிமினேட்டிங் யுவர் ராங் ஆப்ஷன். 3யோ இல்லை 9ஓ தான் இருக்கும். இப்போ 3 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. 3 சப்ஸ்டியூட் பண்ண, 3 வந்து ஆட் நம்பர். 3 நான் சப்ஸ்டியூட் பண்ணா இங்க எனக்கு என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் மைனஸ் 3 by 3, okay, which is nothing but what? 6 by 3, 2. 9 minus 3, 6, 6 by 3, 2. Now, remember, இந்த இடத்துல I am writing alpha into alpha plus 1, which means ஒரு நம்பரை with the consecutive number multiply பண்ணா 2 ஆல எழுத முடியுமா முடியாதா? ஒரு நம்பர் into next number, will I be able to get to 2 as the answer? Yes, I can write 1 into 2 equal to 2. Possible தானே? அப்போ என்னுடைய n வேல்யூ 3 இருக்கலாம். ஓகேவா? 3 இருக்கலாம். இப்போதைக்கு சொல்றேன் 3 இருக்கலாம். 9க்கு எப்படி சார் செக் பண்றது? 9 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அதுலயே 9 செக் பண்ணி பாருங்க. 9 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் மைனஸ் 3 by 3, 81, 78 by 3 வராது. இன்டிஜர் வராது. இன்டிஜர் வரும், பட் வாட் ஐம் கோயிங் டு ஹேவ் தேர் என்ன 26ன்னு வரும். 26 cannot be written in the form of consecutive 2 number. எழுத முடியுமா? ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 26 எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்போ 9 எனக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. therefore your final answer is 3 தான். அப்ரோச் புரியுதா? ஏன்னா நமக்கு 2 அப்சர்வேஷன் கிடைக்குது. ஒன்னு using the sum of zerosல using the sum of zerosல my first observation is n is a odd number. அதனால I have omitted the option Bயும் Dயும். Second observation, the number can be written in the form of sum of 2 numbers. Alpha into alpha plus 1 என்னால் எழுத முடியும். ஸோ எனக்கு இங்கே 2 வருதுன்னா 2வை என்னால் 1 into 2 எழுத முடியும். அதுவே எனக்கு 26 வந்ததுன்னா அதை என்னால் ஒரு நம்பர் இன்ட்டு இன்னொரு நம்பராக எழுத முடியாது. அவ்வளோதான். எஸ், therefore your answer is option 3 தான். I hope you understand this. ஸோ 7 sums முடிச்சிருக்கோம். செஷன் எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்க. அண்ட் சஜஷன்ஸ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. I definitely will follow, and I know very well many of you people will complain about by mic தான்.
பிகாஸ் ஐம் yet டு பை த நியூ மைக். நான் குவாலிட்டியான மைக் பார்த்துட்டு இருக்கேன். நான் இன்னும் ஸ்டில் ஆன் ஃபைண்டிங் தான். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ ஐ மேனேஜ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இந்த வாய்ஸ் இந்த நான் ஜஸ்ட் யூசிங் ஒன்லி ப்ளூடூத் தான். ஆஸ் ஆஃப் நவ் ஐம் ஜஸ்ட் மேனேஜிங் வித் தட். பட் இது எனக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு நல்லா இருக்கு. பட் இது ஹவு ஃபார் இட் இஸ் குட் இன் யூடியூப்னு எனக்கு தெரியல. பெட்டர் நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணா கொஞ்சம் கிளாரிட்டியாக கேட்கும். தட் இஸ் மை சஜஷன். அண்ட் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், என்ன டாபிக் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழில் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்றதால தான் நான் செகண்ட் சேனல் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.